அனைவருக்கும் வணக்கம். நான் பட்டுக்கோட்டை தாலுக்கா காயாவூர் கிராமத்திலிருந்து ஆம்பலாப்பட்டு ராஜேந்திரன் பேசுகிறேன். என்கிட்ட வேண்டிய அளவு தென்னை மரம் இருக்குது. தென்னை மரத்தை ஒரு 3 ஆண்டுகளாக இயற்கை முறையில் நான் அந்த தொழில்நுட்பத்தை மேற்கொண்டு செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மரத்துலேருந்து 3 அடி தள்ளி ஒரு அரைவட்ட பருத்தி வெட்டி அதில் வந்து உரிமட்டையை அடுக்கி அதுக்கு அதன் மேலே சைனபேட்டின் சாணி பாசி கரைசல் ஊற்றுவேன். அதற்கு பிறகு மீனமிலத்தை ஊற்றுவேன். அதற்கு பிறகு மற்றபடி இலைத்தலை கரைசல் ஊற்றிட்டு அந்த நோய் பூச்சி தயாரிக்கிறதுக்கு மெட்டாரசியம் வெற்றிசீலக்கான பெவரிய பேசியானா பேசல சுரிஞ்சஸ் சூடமோனஸ் இதெல்லாம் ஊற்றி கம்ப்ளீட்டாக வந்து அந்த மட்டையை வந்து லேசாக மண்ணு போட்டு மூடி மேற்கொண்டு அந்த அந்த மூடாக்கு போட்டு மூடிடுவேன். இது என்ன ஆகும்னா பூச்சி நோயை கண்ட்ரோல் பண்ணும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, அனைத்து மற்ற நுண்ணுயிர் சத்துக்கள் பூரா அதில் கிடைக்கும். காய்கள் குறும்பைகள் உதிராது, திரட்சியான காய்கள் இருக்கும். காயோட சைஸும் பெருசாக இருக்கும். 3/4 கிலோ வரும் ஒரு தேங்காய். இதனால வந்து இந்த தொழில்நுட்பத்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்தி உற்பத்தியை நீங்க வந்து இரட்டிப்பாக முடியும். இரட்டிப்பாக 3 மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதிகமான ஒரு பாலை வந்து 3/4 அடி அதிகமா வாட்டமா வரும். மரத்தை விட்டு வெளியில வந்துடும். அதே மாதிரி அந்த இது மட்டையும் 3 அடி 4 அடி பெருசா வந்துடும். தென்னை மரம் ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அப்படியே தாமரைப்பூ மாதிரி அப்படியே இது இருக்கு. இப்ப எல்லா மட்டையும் நேருக்கு இருக்கும். அப்படியே தாமரைப்பூ மாதிரி இருக்கும். அந்த குருமைகள்லாம் நல்லா வீரியமா இருக்கும். நல்லா ஈட்டி மாதிரி இருக்கும். நல்லா சைஸா இருக்கும். உதிராது. எந்த விவசாயிகளுக்கு சந்தேகம் இருந்தா இந்த இயற்கை வழி தொழில்நுட்பத்தை எப்படி செய்யணும் என்றது நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா தெளிவா சொல்லுவேன். இடுபொருள் வேணும்னா நான் தருவேன். சேனப்பேச்சியா தருவேன். மீன் அமிலம் தருவேன். மற்றபடி அந்த இலைத்தலை கரைசல் தருவேன். மற்ற இந்த மெட்டாரசின் எல்லாமே நான் உற்பத்தி பண்ணி தருவேன். உங்களுக்கு சந்தேகம் இருப்பேன். நல்ல ஒரு வருமானம் எடுக்கணும்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். சூப்பர்.